அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னே பிரியாணி தாங்க செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க செஞ்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். ஒரு பேன் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் மல்லி வந்து முழு மல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்காங்க. இப்போ வறுத்துட்டேட்டு இப்போ இதில் வந்து என்ன செஞ்சு ஒரு ஸ்டார் பூ வந்து ஒன்று சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பட்டை ஒரு ஸ்டார் பூ, அடுத்து வந்து ஒரு பட்டை வந்து ஒரு 3 துண்டு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன துண்டு ஒரு கல்பாசி சேர்த்துக்கிறேன். அடுத்து பட்டை ஒரு 3 துண்டு, அடுத்து 5 லவங்கம் 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். இதை வந்து நான் வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கிறேன். இதை வறுத்துட்டு இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்காங்க. இப்போ இதை வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சிடணும் நல்லா. இது பாருங்க, இது வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகமும் 1/4 ஸ்பூன் சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்காங்க. இதில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த தொன்னே பிரியாணிக்கு வந்து மெயின் வந்து இந்த மசாலா தாங்க. இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 35 கிராம் இஞ்சி, 35 கிராம் பூண்டு, ஒரு பல்லாரி வெங்காயம் சின்னதாட்டு, கொஞ்சம் மல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அதாவது 35 கிராம் பூண்டு, 35 கிராம் இஞ்சி, ஒரு பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். நான் வந்து 3 வெங்காயம், அதாவது இந்த வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் வந்து இருந்துச்சு. இது வந்து மெலிசாக நீளமாக கட் பண்ணிக்கணும். அடுத்து பெரிய தக்காளியை ஒரு தக்காளி, நான் பிரியாணி இலை, பாதி லெமனு, 100 கிராம் தயிர், அடுத்து அரைச்ச பொடி பண்ண மசாலா பவுட்ரு, அப்புறம் அந்த கிரீன் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து 1/2 கிலோ சிக்கனு, 400 கிராம் ஜீரக சம்பா அரிசி. இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அரிசி வந்து ஒரு 100 கிராம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இது நல்லா காயணும். அடுத்து இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் வந்து ஒரு 2 சேர்த்துக்கோங்க போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். அடுத்து பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை லவங்கம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பிரியாணி இலையை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் எண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் விருப்பப்பட்டால் 2 கொஞ்சம் கொஞ்சமாக 2 சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம். அடுத்து பிரியாணி இலை சேர்த்ததுக்கப்புறம் நான் வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து 200 கிராம் இருந்துச்சுங்க. அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் நான் வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது அளவு கரெக்ட் அளவு சொல்லணும்னா 200 கிராம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகுதுனே நல்லா வதக்கிக்கணும். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அதாவது அந்த க்ரீன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதங்கணுங்க. இந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டு வந்து இது வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதே எண்ணெயில் அதை வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் தக்காளி வந்து சேர்த்துறேன். தக்காளி சேர்த்துட்டு அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் ஆகணும். அதுமாரி நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி இந்த மசாலா எல்லாத்தையுமேட்டு
இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதனால் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ இதில் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு அடுத்து இதுலேட்டு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 100 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன்னா, இப்போ தயிர் சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு நல்லா வேகணும் சிக்கன் வந்து. அதந்தினி நம்ம மூடி வச்சிடலாம் இதை வந்து. அதுக்கு மேலே வேணாம், ஏன்னா நம்ம ரைஸும் போட்ட பிறகு சேர்ந்து வேகும்ல, அதனால் நம்ம ஒரு பாதி அளவு சிக்கன் வந்து வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம் நம்ம வந்து. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கிண்ணம் வந்து அரிசின்னா 2 கிண்ணம் தண்ணி. நான் எப்போவுமே இந்த அளவில் தாங்க நான் செய்வேன். இப்போ இதில் பாதி லெமன் ஃபஸ்ட்டு வந்து புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சிட்டு இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன்னா, இப்போது 2 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், அடுத்து தண்ணி வந்து கொதி வரப்போகுது. இப்போ வந்து தண்ணியை வந்து அரிசி வந்து நான் வந்து ஒரு 20 நிமிஷம் அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த அரிசி எப்போவுமே அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு, இப்போ வந்து நான் இந்த பிரியாணியில் வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொதி வர நேரத்தில் அரிசியை வந்து சேர்த்து இறப்போம். இப்போ பாருங்க, இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்க, அரிசி சாதம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வருது. இது வந்து தண்ணி நல்லா வற்றணுங்க. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் தம் போடணும். வந்துட்டு இது வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நான் தம்மில் வந்து போட்டுக்கிறேன். தோசைக்கல்லை ஒரு கனமான தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு, அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாட்டை வந்து மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு மேலே வச்சுருங்க. நல்லா டைட்டாகிடும். அந்த மாதிரி வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி வந்து. அவ்வளோதாங்க, பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் தொன்னை பிரியாணி தாங்க. சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லணும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான தொன்னை பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு.